ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு ராகி பால்ஸ். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோஸை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ராகி மாவு சேர்த்துட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 10 பாதாம், 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம். இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்ல சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு இதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் நட்ஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க செவ்வாழை பழத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுலில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே பவுலில் வெல்லம் அளந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க.
கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டி வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டி வரணும். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் சூடாறின பிறகு கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. ராகி மாவை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாழை இலை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவை இந்த கவரில் வச்சு தட்டிக்கலாம். மீடியம் சைஸில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மடிச்சுக்கோங்க. இது நம்ம ராகி மாவில் செய்கிறதுனால கையில் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக மேலே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இட்லி குண்டால வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு நமக்கு கலர் இந்த அளவு நல்லா சேஞ்ச் ஆகும். நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லாமே ரொம்பவே ஹெல்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.